குட் மார்னிங். சுக்கோணம் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். இங்கெல்லாம் ரொம்ப மழை. நேற்று ஒரு நாள் தான் மழை இல்லை, அவ்வளோ மழை பெஞ்சிட்டே இருக்குது. திருப்பி ஃபார்மெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருக்குது. ஆனால் களையும் நிறைய வந்துடுது. ஆனால் இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டர் மூமெண்ட் தான். முந்தானத்தில் சரியான மழை, அந்த நல்ல மழை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா தான், இன்ஃபேக்ட் ஈவினிங்கே வந்துடுது 5 மணிக்கெலாம். சரி, நாங்கள் ஒரு 5:45 நின்ற உடனே கடகடன் கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் நல்ல இடியும் மின்னலும் இருக்கச்ச இந்த தென்னை மரம் வந்து இடி தாக்கிருச்சு. அவ்வளோதான், இனிமேல் இது சேவ் பண்ணுறது கஷ்டம். இப்போ அப்படியே எல்லாமே குருத்தெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நிறைய காய் வேறு இருக்குது. பட் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று ஒன்றா விழுந்துடும் இப்போது. ஸோ இப்போ ஒரு மரம் போச்சு நம்மளுக்கு. அது நான் நேற்று காத்தால் வரைச்சதான் பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா குருத்தெல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்குது. அங்கங்கே அது கீழே இருக்க சைடெல்லாம் குருத்து விழுறது. ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா ஒலையும் விழுந்துடும். இப்போது விழுந்துருத்துனா மரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடும். அதில் நிறைய பறவைகள் வேறு கூடு கட்டியிருக்கு. இப்போ எல்லாமே ஷிஃப்ட் பண்ணோம். இப்போ எல்லாம் தூக்கணாங்குருவி ஃபுல்லாக இதில். நான் இனிஷியலாக வைக்கச்ச பெருசாக தென்னை மரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு 6-7 மரம் சுற்றி மட்டும் வச்சுருந்தேன். இந்த 2 மரம் வந்து ரொம்ப ஓல்டு மரம், கிட்டத்தட்ட ஒரு 60-70 இயர்ஸ் ஓல்டு மரம். ஸோ இந்த மரம் நம்மளுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் கோகோனட்ஸ் அது. ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கச்ச நம்ம இதுலேருந்து தான் எடுத்து தேங்காய் எண்ணெய்லாம் கொடுத்துட்ருந்தோம். சோர்ஸிங்கே போக மாட்டோம். நல்லா அவ்வளோ காய்க்கும். இது ஆனால் காய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கொலை இது பண்ணச்ச அடுத்த கொலை காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மரத்தில் இதெல்லாம் காய் நெத்து இருக்கச்ச இப்போ அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திருப்பி சின்ன சின்ன குறும்பை வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த 2 மரமும். இப்போ இதில் வந்து ஒன்று போயிடுது. இப்போ இது வெட்ட முடியுமான்னு தெரியல, இல்லாட்டா அப்படியே விட்டுற வேண்டியது தான். அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவாக தானாக எப்போ விழறதோ விழட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நான் வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் யோசித்து கடைசியில் ஒரு ஏக்கர் கரும்பு இருந்தது, அதெல்லாம் அழிச்சிட்டு சரி தென்னை வச்சு விட்டுடலாம். இந்த பழைய காலத்து மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 36 அடிக்கு 36 அடியோ 40 அடிக்கு 40 அடியோ ஒரு மரம் வச்சோம்னா அந்த நெட்டை தென்னை மரம் தான் வைக்கணும். காய்க்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம். செகண்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி 60 வருஷம் 70 வருஷமாக இருக்கும் மரம். அது பாட்டுக்கு இருந்துகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்கள் நிலம் வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் ஆகிடுது. அவர் அப்போவே சொன்னார் இது ஒரு 40-50 வருஷம் மரம் அப்படின்னு சொன்னார் இது வாங்கச்சே. அந்த அளவுக்கு ஓல்டு. ஆனால் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், நல்ல காய்ப்பு இருக்கும் இதில். என்னென்னா இது கிணத்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் எப்போல்லாம் உரம் எடுக்கிறேனோ அப்போல்லாம் வந்து இதில் அப்படியே இந்த தண்ணி கொட்டுறது, இந்த போகிறது அப்படிலாம் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ இந்த பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற நெத்தெல்லாம் கருகிருச்சு இதில். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா விழுந்துடும். இப்போ இந்த அளவுக்கு இதை பில்ட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி இட் வில் டேக் 5 இயர்ஸ் அந்த மாதிரி. அதனால தான் கோகோனட் மட்டும் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனாலோ டிமாண்ட் வந்தாலோ ரொம்ப டிஃபிகல்ட்டு. இது வந்து ஒரு எள்ளு மாதிரியோ கடலை மாதிரியோ இந்த பட்டம் இல்லைன்னா அடுத்த பட்டம் அப்படின்னு யோசிக்க முடியாது. ஸோ ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா less than 6 months அதுலலாம். ஆனால் இதில் வந்து ஒரு வாட்டி வந்து கோகோனட் ப்ராப்ளம் வந்துச்சு, இல்லை டிமாண்ட் வந்துச்சு, இல்லை ஈரியோஃபைட்னு ஒன்று வரும், அந்த மாதிரி இதில் வந்து மரமெல்லாம் செத்து போச்சு, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரைச்ச ஒன்ஸ் நம்ம புதுசாக உருவாக்கணுன்னா 6 வருஷம் ஆகும். அதுவும் நம்ம நல்லா பார்த்துட்டு அந்த கூன்மெண்டெல்லாம் வராமல் அந்த குருத்து பூச்சி வராமல் பார்த்து வளர்த்தாலே அத்தனை வருஷம் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதில் பெரிய சேலஞ்சு. ஆனால் இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ பண்ணிங்களே, சுத்துக்கால் ஃபுல்லாக நீங்கள் கோகோனட் வச்சுருக்கலான்னு. அப்போ தோணல. அதெல்லாம் நம்மளே விவசாயத்துக்கு புதுசு.
அதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தோணித்தோ நம்ம என்ன யோசித்தோன்னா ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பழமரம் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு யோசித்தோமே தவிர சுத்துக்கால் ஃபுல்லாக கோகோனட் வைக்கணும்னு யோசிக்கல. சும்மா ஒரு 10 மரம் மட்டும் வச்சு விட்டோம், அதுதான். ஸோ அதெல்லாமே வந்து காய்க்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா சில இனிஷியல் ஸ்டேஜில் நான் இங்கே இல்லை. ஸோ நிறைய குருத்து பூச்சி வந்து செத்து போய் அந்த மாதிரி அதில் நல்லா வாலிப்பாக தப்பிச்சு வந்தது ஒரு 4 மரம் தான். அதில் தான் ஒன்று இப்போ காய்ப்பெடுத்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடி விழுந்த மரத்துலேருந்து விழுந்த காய் அது கொஞ்சம் காயே பெருசாக இருக்கும். ஸோ அந்த காயெல்லாமும் எடுத்து கொஞ்சம் நாற்று போட்டு வச்சதில் நம்ம சும்மா போட்டு வச்சுருப்போம். நம்ம பறித்து போட்டு வச்சு அது மண்ணில் போட்டு வச்சுருந்தது வந்து முளைஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து நட்டு வச்சுருக்கோம். அது ஒரு 4 தென்னை மரம் இப்போ நட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு 8 போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அது அவ்வளோ வீரியமாக வருது, வாலிப்பாக வருது. அதனால் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மழைலாம் நான் முடிஞ்சு நான் அந்த இடத்த சரி பண்ணி அந்த கோகனட்டை பிளான் பண்ணுறதுக்கே இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மழை வந்தால் அது ஓடுற இடம் அது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஓடிட்டுருக்கும். நல்ல மழைலாம் வந்தால் ஏரி கால்வாய் வேறு மேலே இருக்குது. ஸோ கீழே தண்ணி ஓடும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச உடனே தான் அதை ஃபுல்லாகவே சீர் பண்ணி குழி எடுத்து ஆற போட்டு அதுக்கப்புறமா நடணும். கொஞ்சம் வேறு எதனா மரம்னா கூட பெருசாக நான் அவ்வளோ யோசிக்க மாட்டேன். பட் தென்னை மரம் வச்சு ஏற்கனவே நிறைய இல்லை. இப்போ இது ஒன்று போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கான் ஹெல்ப் இட், தட்ஸ் நேச்சர். வி ஹாவ் டு லிவ் வித் தட். தேங்க்யூ.